அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோடு வாழும். ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், கடவுளுடைய நினைவில்லாத ஒரு உருவம் உலாவ முடியாது இந்த உலகத்தில். ஆனால் வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான். ஏன்னா உலகத்தை ஏமாற்ற. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான். அதை உணரணும் அவன், இல்லையா? ஆனால் இங்கே கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, கடவுள் வழிபாட்டில் இல்லாதவருக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன ரிசர்வ் பேங்கை வச்சுக்கிறாரு? ஏன் சாமி? கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் 100 வருஷம் வந்தார், இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொன்னார், அவரும் 100 வருஷம் தான். கடவுள் இருக்குது, கடவுள் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜி 100 வருஷம் வந்தார், இல்லையா? இப்போ இதில் கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணிச்சு சொல்லு சாமி? யாருக்கும் பண்ணல. கடவுள் யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை. ஒரு தாய்க்கு 4 புள்ள இருக்குது. 4 புள்ளையில 2 புள்ள நல்ல புள்ள, தாய் பேச்சு கட்டாத பிள்ளைங்க. ஆனா 2 பிள்ளைங்க தாய் பேச்சுனால மதிக்காத பிள்ளைங்க. ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் பிள்ளை இல்லைன்னு தாய் சொல்லுவாளா? சொல்லு, சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல பிள்ளையா இருந்தாலும் கெட்ட பிள்ளையா இருந்தாலும் தான் பெத்த பிள்ளை தானே அப்படின்னு வருத்தப்படுவாளே தவிர அவளை ஒதுக்க மாட்டான். அப்படி ஒதுக்குனா அவன் தாயா இருக்க மாட்டான், இல்ல? அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது. நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் இறைவனை அடையறதுக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமர்த்தியமே தவிர இறைவனுக்கு இல்லை. இறைவன் யாரையுமே கூப்பிடுறதில்லை, என்னை தேடி வாடான்னு கூப்பிடுறதே கிடையாது. ஆனா உன்னுடைய பாவ பலன்கள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு, அதுக்கு பயந்துதான் நீ வழிபடுறிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடு, இல்ல? அப்போ இறைவன் கிட்ட வேற்றுமையே கிடையாது. ஒருத்தனுக்கு கொடுக்கறதோ ஒருத்தங்கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது. கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இல்லை. இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன், இருக்கிறது அடுத்தவனு கொடுப்ப. அதனால உன்னை நல்லவன் வாழ்த்துவான், அதனால நீ நல்லா இருப்ப. யாருக்கும் கொடுக்காத எல்லாருக்கிட்டும் எடுத்தீங்கன்னா உன்னை உலகம் பழிக்கும். அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவேன், இல்லையா? அதனால நீ என்ன சொல்லுவ? எனக்கு இறைவன் கொடுத்தான், நான் இறைவனை வழிபடுறேன். அவன் இறைவனை வழிபடல, கொடுக்கல அப்படின்ற. இறைவன் கொடுக்கறது இல்லை, யாருக்கிட்ட எடுக்கிறது இல்லை. இறைவனுக்கு அது வேலையும் இல்லை. ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான். உனக்கு எப்ப நன்மை செய்யணும், எந்த நேரத்தில் நன்மை செய்யணும், உன்னுடைய மனநிலை எந்த நேரத்திலையும் மாறாம இருக்குதா? இன்பம் வரும்போது சந்தோஷமாகிற, துன்பம் வரும்போது துக்கமா இருக்கிற, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறியான்னா நினைக்கல. எந்த நிலையிலையும் என்ன நினைச்சுக்கினே இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொடமாட்டேன், உனக்கு ஏடா அப்படின்னு இறைவன் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மகிழ்ச்சி, திடீர்னு ஒரு உயரம், திடீர்னு ஒரு பேரு, திடீர்னு ஒரு புகழ், இது கிடைக்குது. ஆனால் இது என்னால வந்தது என்னால வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போறான்னு அர்த்தம். இது இறைவன் தந்தது, இது இறைவன் தந்தது, இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான். இதான் சாமி வாழ்க்கை. ஆத்மா வணக்கம் சாமி. இது கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல, இருந்தாலும் நான் பாடம் வாங்குறதுனால இது உங்களாண்ட சொல்கிறேன். இது நீங்கள் தெளிவு சொல்லலாமா வேணாவான்றதை அப்புறம் முடிவு பண்ணிடலாம். சொல்லுங்க. போன மாதம் 24ஆம் தேதி எங்கள் சித்தி தவறிட்டாங்க. அதுக்கு 2 பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஒரு பொண்ணு பெரம்பூரில் இருக்காங்க, அவங்க வர முடியாத சூழ்நிலை. ஒரு பொண்ணு கூடவே இருக்காங்க, அவங்களால பார்க்க முடியாது, தெரியல, சின்ன பொண்ணாக இருக்காங்க. அவங்க உயிர் போகிற ஸ்டேஜ். நான் 1 மாதமா 1.5 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் போய் பார்க்கல, எனக்கு விருப்பமே இல்லை பார்க்குறதுக்கு, தோணவும் இல்லை. அது என்னன்னு தெரியல. அடுத்தது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ காலில் வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்கக்கா, அக்கா, அம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னாங்க.
நான் உடனே போய் ஐயாவை நினச்சின்னு விபூதி எடுத்துக்கின்னு கிளம்பி போயிட்டேன். போய் பார்த்ததில் அவங்க ஸ்டேஜ் போகிற ஸ்டேஜ் தான் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு இழுத்துன்னு இருந்தது. எனக்கு அவங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டு வேலை தான் செஞ்சாங்க. ஆனால் 10 ரூபா கூட பிரயோஜனமாக கிடையாது. இது வரைக்கும் கஷ்டம் தான் பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு நல்ல வழி காமிச்சாங்க. அந்த ஒரு நன்றிக்கு அவங்களுக்கு போய் நான் அந்த சடங்கெல்லாம் செஞ்சேன். ஐயாவை நினச்சி விபூதி வச்சுட்டு அப்பா அவங்க கூடவே தான் இருந்தேன். விடிய காலில் 3 மணிக்கு உயிர் பிரிஞ்சுது. அந்த துடிப்பு பார்த்து எனக்கு ஐயா சொன்ன ஒவ்வொரு பாடத்துலேயும் உள்ள உணர்வு அதில் நான் நேராக பார்த்தேன். அந்த அனுபவத்தை சொல்லலாம் அப்படின்றதுனால நான் ஐயா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு அந்த துடிப்பை வந்து ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து துடிக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து எதுவுமே வேலை செய்யலை. அந்த துடிப்பு அந்த கத்துறது வந்து அந்த சவுண்டு மட்டும் காதில் கொய்யுந்து. எனக்கு அந்த இடத்துல படுக்க கூட முடியல என்னால். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், வேறு யாரும் கிடையாது. அது கொஞ்ச நேரத்துக்கு துளசி தீர்த்தம் கொஞ்சம் கொடுப்பாட்டி ஐயாவை நினச்சி எப்பா நல்ல மாதிரியாக கொண்டு போ. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒன்றும் சேர்த்து வச்சுக்கல. என்னவோ தெரியல, நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்சது இது செய்கிறேன். இது சரியோ தவறோ தெரியாதுப்பா, என்னை மன்னிச்சிடுப்பான்னு சொல்லிட்டு தீர்த்தம் ஊற்றினேன். 3 மணிக்கு 3:10க்கு உயிர் பிரிஞ்சிச்சு. அது சரியா தவறான்னு தெரியல சாமி. எனக்கு அது ஏமா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயா. உயிர் வலிச்சிருந்ததை கொலை பண்ணிட்டு வந்துட்டு சரியா தான் அவங்க இருந்திருந்தா ஒரு நாள் இருந்திருப்பாங்க சாமி. அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. முடிவு ஸ்டேஜ் தான் நானே போய் பார்த்தேன். எனக்கு அந்த எண்ணமே வரலை. அவங்கள பார்க்கணுன்னு தோணவும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அட இன்னும் கூட அவங்க காமிச்ச வழியில் நம்ம கொஞ்சம் தெளிவாக ஒரு தெளிவாக ஒருத்தருக்கு 10 ரூபாய் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமையாக இருந்துக்கிறோம். அதே வீட்டு வேலை தான் நானும் செய்கிறேன். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏன் இல்லை? இத்தனைக்கு 2 பொண்ணு கட்டி கொடுத்தாங்க, சம்பாதிச்சாங்க. மாதம் 10,000 கூட சம்பாதிச்சாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்க தெரியல. அவங்க புரோஜனம் இல்லாமல் போயிட்டாங்களே. ஆனால் நல்லது செஞ்சாங்கன்ற ஒரு எனக்கு மனசில் பட்டதுனால போனேன் அந்த இடத்துக்கு. அந்த சடங்கெல்லாம் செஞ்சேன். ஆனால் தூரம் இருந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணி முடித்தேன். அது தவறாக சரியாக தெரியல. என்னால் முடிஞ்ச அன்னதானமும் அவங்களுக்கு செஞ்சு போட்டேன். 4 பேர் சாப்பிட்டு போக சொல்லியும் செஞ்சேன். இவங்க சடங்காக அவங்க பொண்ணு பண்ணாங்க, இருந்தாலும் கூட இருந்து செஞ்சேன். அது தப்பாக சரியா? நான் பாடம் வாங்கியிருக்கேன், 4 பாடம். அது தெரியல எனக்கு. அதனால் உங்களாண்ட கேட்கலாம் தான் சாமி. நல்ல விஷயம் தான்மா, தப்பெல்லாம் ஒன்றும் சரி சார். இல்லாதவங்க யாரும் ஆளையில் எடுத்து செய்ய ஆள் இல்லைன்னா சில விஷயங்களை நாம் தாண்டி தான் ஆகணும். ஆமாம். எல்லாம் இருக்கிறவனுக்கு யாரும் போகக்கூடாது, நான் தான் செய்வேன் அவசியம் இல்லை. ஆமாம். யாரும் இல்லை, எடுத்து செய்ய ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நாம் துணிஞ்சே செய்யலாம். சரி. அதனால் எந்த பாவமும் வராது. சரி. நல்லது தான் நடக்கும். அது சரி. வருத்தமாக வேண்டாம். எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அதனால் எனக்கு கேட்கணுன்னே மனசில் இருந்தது. ஆனால் அந்த உயிர் போகும்போது பார்க்கும்போது என்னால் அதை பார்க்க முடியல. அந்த துடிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த துடிப்பு எனக்கு அந்த உணர்வை கொடுத்தாங்க. எனக்கு இது ஒரு பாடம் எனக்கு. ஆனால் இது ஒரு அனுபவமாக தான் நான் அனுபவித்தேன். இதை நான் எல்லார்கிட்டும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் சாமி. இது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தவறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் போனோம்? ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் துடிச்சாங்க. அந்த துடிப்பை வந்து 3 மணி தான் ஆஃப் ஆச்சு. அந்த சவுண்டை கம்மியாயிடுச்சு. இந்த சவுண்டு காதில் நான் தரையில் அப்படி படுக்கலாம், தலை வலிக்குதுன்னு படுக்கலான்னு படுத்தேன். படுக்கவே இல்லை, கண்ணே மூடலை. அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அடங்கிடுச்சு. அடங்கின பிறகு இந்த துளசி தீர்த்தம் ஊற்றினேன். எதுவோ சரியோ தவறோ தெரியல, தெய்வமே நல்ல மாதிரியாக கொண்டு போ, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நினச்சி தான் ஊற்றினேன். சந்தோஷமாக எனக்கு அவங்க போனது எனக்கு மனசு நிறைவு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த பூமியில் பிறந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தாங்கன்னு புரிஞ்சுக்கினேன். இனிமேல் அவங்க நல்ல மாதிரியாக போட்டோன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் கடவுளை வேண்டிக்கணும். நல்லதுமா, நல்லது, நல்ல விஷயம் தான். ஒரு உயிர் பிரியும் போது ஏன் இவ்வளோ துடிப்பு? எல்லாரும் அந்த துடிப்பு அடைகிறாங்களே ஏன் அப்படின்னா, உயிர் பிரியும் போது அது அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, போகிறோன்னு முடிவாயிடுச்சு. ஆனால் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் இல்லாத போச்சு. கை கால் ஊந்துடும், படுத்து படுக்கை ஆடுவாங்க. எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சா மாதிரியே போயிட்டா வேறு வேதனைப்பட போதே கிடையாது. ஆனால் உடலை விட்டு இந்த உயிர் பிரியணும் முயற்சி பண்ணோம். ஆனால் போகக்கூடாதுன்னு என் மனசு நிற்கும். ஏன்னால் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எதையுமே நான் நல்லது அனுபவிக்கலை. எல்லாமே நல்லது தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நல்லது தான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை வருது? ஆமாம்.
அந்த கேள்விகள் தொடர தொடர என்ன ஆகுனா இந்த ஆயுள் படுக்க நீண்டுக்கினே போகும். ஆமாம். இதுதான் அங்கே நடக்கிற விஷயங்கள். இந்த மன ஓட்டம் ஒடுங்கி இந்த மன ஓட்டம் ஒடுங்கினால் மட்டும்தான் அந்த போராட்டம் படிப்படியாக குறையும். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா நாமளே புரிஞ்சுக்கலாம். ஆமாம். இவங்க போராடிங்கிறாங்க, யாருக்கிட்ட எமக்கிட்ட போராடிங்கிறாங்க. ஆமாம், அது கண்ணு எதிர்க்க பார்த்தா. ஏன்னா கெட்டவன் போராட மாட்டான், அவனை ஊந்த அடி வாங்கின்னு கம்முன்னு போயிடுவான். ஆனால் நல்லவனுக்கு ஒரு போராட்டம் வரும். அதனால தான் இங்கே பெரும்பாலும் நல்லவன் ஈத்துன்னு போய் நிற்பான். ஏன்னா அங்கே ஒரு நியாயம் கேட்குறான் யார்கிட்ட, எமக்கிட்ட. ஆமாம் ஆமாம். நான் நல்லதண்டா பண்ணேன், மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணலையே, எனக்கே அப்படி ஒரு நிலை வருதுன்னு முன்னாடி அவன் கண்டுக்க மாட்டான்னு தெரியும். அங்கே ஒரு போராட்டம் நடக்க இந்த நாளும் இந்த நேரமும் நின்றுக்கிட்டே போகும். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து இங்கே அவங்கள ஆசுவாசப்படுத்தணும். அதுக்கு தான் சாவரவங்க முன்னாடி திருவாசகம் படி திருவம்பாவை படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் அவன் கற்றுக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஓதக்கூடிய இந்த திருவாசகமும் அவனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவன் காதில் போய் பூந்ததுன்னா அவன் நிம்மதி, ஓ இவ்வளோதானா, இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோன்னு அவன் அந்த புடிமானத்தை அந்த போராட்டத்தை விட்டுட்டான்னு சொன்னால் அவன் அப்படியே நிசப்தமாகிடுவாங்க. இப்படி உயிர் அமைதியாக பிரியணுன்றது தான் ஒவ்வொரு ஆன்மா உயிர் பிரிவுக்கு முன்னாடி அங்கே உயிர் பிரிதோ இல்லையோ செத்தவனுக்கு முன்னாடியாச்சு அந்த திருவாசகத்தை படிக்க சொல்கிறது. எல்லாரும் தெரிஞ்சே போய் முடியறதில்லை, அவன் கதை தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் முடிவு நல்லபடியாக முடியணுன்றதுக்காக தான் திருவாசகம் படிங்க, சித்திரப்பாடு படிங்க, திருவம்பாவை படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏதோ ஒரு வார்த்தை, எல்லா வார்த்தையும் திருவாசகம் மொத்தமாக படித்தா கூட புரியாது. ஆனால் ஒரு சொல்லு சுருக்குன்னு அவன் மனசை பிடிச்சிச்சுன்னா இந்த புடிமானத்தை இந்த போராட்டத்தை நிறுத்திடுவான். நிறுத்தினா அந்த ஆத்மா நிசப்தமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கும். சரிப்பா சாவதான முடிவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா ஒதுங்கிடும். எல்லாமே படிப்படியாக டக்கு டக்குன்னு ஒதுங்கிடும். இது அங்கே நடந்தே தீரணும். அதை யாராவது பண்ணாங்கன்னா அது நல்ல விஷயம்தான். சரிங்களா? சரி சார். எங்க அம்மா விட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும்போது தட்டி கொடுத்த மாதிரி ஒரு பேச்சு, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வழி காமிச்சாங்கன்னா நான் கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு கூட்டு போய் விட்டுது அவங்க தான். அவங்களால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அந்த ஒரு நன்றி கடனுக்கு எங்கள் அப்பா எனக்கு வழி கொடுத்தான்றது நினச்சின்னு தான் நான் போனேன். அதே மாதிரி அப்பா நான் செஞ்ச தப்பான்னு கேட்டப்போ எனக்கு வந்து ஒரு செகண்டு என் இல்லத்தில் வந்து உட்காந்து ஏஞ்சி போயிட்டார். அந்த ஒரு உணர்வு நான் உணர்ந்த பிறகு எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காரு, அப்போ நான் செஞ்சது கரெக்ட் தான். அவங்க அழுதாங்க, எனக்கு நீ இந்த இது கொடுத்தே நான் அவங்க அழுதாங்க. அப்பா வந்து எனக்கு அப்பா நான் செஞ்ச தப்பா சரியாக தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லுப்பான பிறகு ஒரு செகண்டு வந்து உட்காந்து ஏஞ்சி போயிட்டாங்க. எனக்கு அதுவே பெரிய விஷயமா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நான் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறேன், குருநாதருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் நல்லா பாடம் பண்ணுங்க, எல்லாமே பலன் கண்டிப்பாக கிடைக்குது. இதுதான் ஆத்மானத்த சாமி. நன்றி சாமி.